வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம் நம்மளோட சேனலில். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து தோணலாம், இதில் என்னடா ஒரு 5 நாள் வந்து ஸ்டாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 3 நாள் வந்து ட்ரேட் பண்ண முடியல, ஒரு 2 டேஸ் தான் நம்மளால் ட்ரேடிங் செட்டப்பே வந்து பண்ண முடியுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அதுதான் ஒரு கரெக்டான மெத்தட். ஸோ டெய்லி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி காசை லூஸ் பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது. எப்போ வந்து உங்களுக்கு வீக்லி, அதாவது நீங்கள் மண்டே ஒரு 2000 ரூபா, டியூஸ்டே ஒரு 2000 ரூபா, வெட்னஸ்டே ஒரு 2000 ரூபா சம்பாரிச்சிட்டு தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் ஒரு 4000 விட்டிங்கன்னா அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ நம்மளோட டே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து எங்கேயும் போகிறது கிடையாது. ஒருவேளை நம்மளோட கேபிட்டல் இன்றைக்கி லூஸ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு நம்மக்கிட்ட கேபிட்டலே இருக்காது. ஸோ அதனால தான் நம்மளோட கோல்டன் ரூல்ஸ் வந்து ஒரு 11 ரூல்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ யாராருக்கெல்லாம் அந்த ரூல்ஸ் தெரியலையோ அவங்க எல்லாமே தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை பாருங்கள். ஸோ நம்மளோட ரூல்ஸ் படி இன்றைக்கி வந்து கேப் அப் மார்க்கெட்டு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் அதோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் மட்டும் செக் பண்ணிடலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு கோத்ரேஜ் சிபி. ஸோ கோத்ரேஜ் சிபி வந்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் சிபி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட ரெட் லைன், நம்மளோட க்ரீன் லைன் ரெண்டுக்கும் இடையில தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இன்னமும் இதை வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஸோ அதனால் இதை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இதில் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 டார்கெட்டில் ஒரு டார்கெட்டை வந்து தொடும். கோத்ரேஜ் கன்சியூமர் வந்து, அதாவது இந்த கோத்ரேஜ் சிபி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதனால் வந்து நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். அடுத்தது கால்பால். ஸோ கால்பால் வந்து என்ன ஆனிச்சு அப்படின்னா இன்றைக்கி ட்ரேடில் இங்கே பாருங்கள். ஸோ இது கால்பால் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன தான் கேப் அப் கேப் டவுன் ஆயிருந்தாலுமே இது வந்து இன்றைக்கி க்ரீன் நம்மளோட ரெட் லைனை வந்து கிராஸ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து கொடுத்துருக்கு. பட் இருந்தாலுமே நம்மளோட ரூல்ஸ் படி நாங்கள் வந்து எந்த ட்ரேடும் பண்ணல. ஸோ நீங்களும் வந்து எந்த ட்ரேடும் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறோம். பட் இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்தது மாருதி. சொல்லவே தேவையில்லை. ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் இங்கே பாருங்கள், அதுவும் நம்மளோட டார்கெட் தாண்டி 3rd டார்கெட்லேருந்து கிட்டத்தட்ட கேப் அப் ஆகி அங்கேருந்து நம்மளோட ரெட் லைனுக்கு வந்து மார்க்கெட் வந்து வந்துருச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப். அதனால் இந்த ஸ்டாக்கும் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஹிண்டல்கோ. ஸோ ஹிண்டல்கோவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப் அப்பு. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக்கும் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். அடுத்தது நாளைக்கு, அதாவது 16, நான் வந்து 15th வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் 16th நம்ம வந்து எந்தெந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணலான்னா கோத்ரேஜ் சிபி. நான் ஆல்ரெடி சொன்னது தான். கோத்ரேஜ் சிபியில் வந்து ஒன்றும் பெருசாக சொல்கிறது கிடையாது. அதே தான் 918 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 924 வரைக்கும் போகலாம். 924 கிராஸ் பண்ணால் 931 வரைக்கும் போகலாம். ஒருவேளை 906 வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 893 வரைக்கும் போகலாம். 893 கிராஸ் பண்ணிச்சுன்னா இன்னொரு 10 பாயிண்ட்ஸ் 863 வரைக்கும் போகலாம். ஸோ வால்யூம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. அதனால் இது வந்து நாளைக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால் நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள் இது எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக நாளைக்கு ஏதோ ஒரு டைரெக்ஷனில் வந்து இது வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க பாருங்கள், எம்பசிஸ், டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஐடி ஸ்டாக்ஸ். ஸோ ஐடியோட இண்டெக்ஸ் டவுனாக இருந்தால் கண்டிப்பாக டவுன் சைடில் மூணுமே ஒர்க் ஆகும். ஒருவேளை ஐடி இண்டெக்ஸ் வந்து அப் சைடில் இருந்தால் ஒருவேளை மூணுமே வந்து அப் சைடில் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எப்போனா 1913 வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 33 வரைக்கும் போகும். 33 கிராஸ் பண்ணிருச்சுன்னா 63 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. அதாவது எம்பசிஸில் ஒருவேளை டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா 889 வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா 859 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. 859 கிராஸ் பண்ணிச்சுன்னா 828 வரைக்கும் 1828 வரைக்கும் நமக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சாரி, நான் 8ன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1889 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1859 வரும். 1828 செகண்ட் டார்கெட். ஸோ இது வந்து எம்பசிஸ். அடுத்தது டெக் மஹேந்திரா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ டெக் மஹேந்திராவும் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இதுவும் வந்து ஒரு ஐடி ஸ்டாக் தான். ஸோ 1131 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1146 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 1146 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1159 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 111 அதாவது வந்து 1111 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1093 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. 1093யும் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக 1077 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு வந்து டெக் மஹேந்திராவில் இருக்குது. அடுத்தது இன்ஃபோசிஸும் வந்திங்கன்னா ஒரு பெரிய ஃபால் ட்ரெண்டு. ஸோ இதுவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப் சைடில் வந்து 1434 போணுச்சுன்னா 48 வரைக்கும் போகும். 1448 கிராஸ் பண்ணிச்சுன்னா 1466 வரைக்கும் போகும்.
ஒருவேளை டவுன் சைடில் வந்துச்சுன்னா 1339 வந்து டெஸ்ட் பண்ணும் கண்டிப்பாக. அதாவது 1416 கிராஸ் பண்ணிச்சுன்னா, அதையும் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 1387 வந்து கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இன்ஃபோசிஸ். ஸோ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸு. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அத்துல் செக் பண்ணோம். ஸோ அத்துலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சைட்வேஸில் தான் இருந்திருக்கு ஒரு 2-3 நாளாக. ஸோ அத்துல் வந்து பார்த்திங்கன்னா அப் சைடில் வந்து 6884 கிராஸ் பண்ணிச்சுன்னா 6933க்கு வந்து போகும். 6933 கிராஸ் பண்ணிச்சுன்னா 6991 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப் சைடில். ஒருவேளை இது டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக எடுங்க, நல்லா ஒர்க் ஆகும். ஸோ டவுன் சைடில் வந்து இது பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 6795 பிரேக் பண்ணிச்சுன்னா 6757 வரைக்கும் வரலாம். 6757 கிராஸ் பண்ணிச்சுன்னா 6713 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு வந்து ஸ்டாக்ஸு கோத்ரேஜ் சிபி, எம்ஃபசிஸ், டெக் மஹேந்திரா, இன்ஃபி, அத்துல். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு. நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் அந்த வீடியோ போடுறோம். எங்களோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களோட சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.